சண்டே சமையல் என்னது சொல்லுங்க. Today crabs masala, rasam, and matti mean fry. சால மீன் ஃப்ரையா? Matti mean fry. Kavalapudi fry. சால in Narkoi, Kavalapudi in matti தான் இல்ல மத்தி தான்டி. இது சாலைதான். மத்தி சாலைன்னு ஒன்று உண்டு, இப்படி ஒரு சாலை. இது சாலையா? இதெல்லாம் மத்தி தான். மத்தி சாலை ரொம்ப பெருசா இருக்கும்ல, அப்படின்னா அது கவலை மீன். அப்புறம் நண்டு மசாலாவா? நண்டு மசாலா. ஸோ ரசத்துக்கு நண்டு மசாலா அண்ட் ஃப்ரை. ஸோ அதான் நல்லாயிருக்கும். செம்ம. ப்ளூ கலரில் தான் இருக்குமா? ஆக்சுவலாக அவங்களே 2 பீஸாக கட் பண்ணி தந்துடுவாங்க தானே? கேட்பாங்க அவங்ககிட்ட புதுசாக வேணுமா? பட் எனக்கு இப்போ இதுதான் பிடிச்சிருக்கு. ஈஸியாக எடுக்க அப்படியே சூப்பராக சாப்பிடலாம். இன்னைக்கு உங்க சமையல் தானே? It's going to be my சமையல் today. சண்டேனாலே உங்க சமையல் சூப்பர். இதுல பாதி நண்டு எனக்கு. இது என்னது? ஓடுமே ஒரு கிராப். அந்த கிராப் தான் இது. அதேதான். கிராப் பாத்தியா? கறி மாதிரியும் வைப்பீங்க தானே? கறி. பட் இது வச்சதுல இருந்து எனக்கு நண்டு மசாலா இப்படி பண்றது தான் பிடிச்சிருக்கு. நண்டு இப்படி சாப்பிட்றது தான் பிடிச்சிருக்கு. மசாலா நண்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறாங்க.
இதுதான் உங்க ரசம்ல புளி ரசம். வெறும் அந்த கடுகுலாம் போட்டுட்டு அப்படியே புளி தண்ணி அப்படியே ஊற்றிடுவாங்க. நான் இப்படி பண்ண மாட்டேன். நான் வந்து தக்காளி போட்டு கொஞ்சமாக புளி ஊற்றி பண்ணுவேன். எனக்கு நான் அப்படி பண்ணால் தான் பிடிக்கும். பட் இது வந்து இன்ஸ்டன்ட் ரசம் அப்படி தானே. நீங்கள் வைக்கிறதுல எனக்கு பிடிக்காததுன்னா அது இதுதான். பட் என் ரசம் தான் உங்களுக்கு பிடிக்கும். தக்காளி ரசம் தானே பிடிக்கும். நான் பண்ணது எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருக்கும். ஆனா அதுதான் பிடிக்கும். டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஒரு நாள் இந்த மாதிரி ரைஸ், ஒரு நாள் அந்த மாதிரி அதுதான் சாப்பிடணும். இது வந்து எங்களுக்கு நாங்கள் எப்போ இது அரைச்சி வைப்போம். இந்த பொடி ரசப்பொடி நாங்களே அரைச்சி வைப்போம். பட் இந்த வாட்டி தீந்துடுச்சு. ஸோ அந்த பூண்டு கூடவே அந்த என்னதெல்லாம் மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் இந்த 3 போட்டு பூண்டு கூடவே போட்டு இது பண்ணிட்டேன். இப்போ 1 மந்த்தாக தீந்துடுச்சு. நான் பண்ணுறப்போ இப்படி தான் அரைச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக இது பண்ணுறப்போ நாங்கள் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் எப்படி பண்ணுறோன்னு. ரசப்பொடி இந்த சாம்பார் பொடியெலாம் நாங்கள் கடையில் வாங்குறதில்ல, நாங்களே பண்ணுவோம். நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து இந்தியாவிலேருந்து எங்கள் வீட்டிலேருந்து அரைச்சிட்டு வருவோம் இந்த சாம்பார் பொடி, எக்ஸ்ட்ரா குழம்பு மசாலா எல்லாமே. பட் இப்போது வந்து நாங்கள் துபாயிலே ஒரு ஷாப் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போல்லாம் நாங்கள் அங்கே தான் அரைச்சிட்ருக்கோம். அந்த வீடியோவும் இருக்குது, நான் சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். எப்படி நாங்கள் குழம்பு மசாலா பண்ணுறோன்னு அதுதான் நாங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். அப்படி தானே. இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு கூட அந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவோம். பிரியாணி கூட அதானே போடுவோம். கொஞ்சமாக பிரியாணி போடுவோம். அது முக்கால்வாசி தான் போடுவோம். அப்புறம் இந்த சாரி கரம் மசாலா அரைச்சி போடுறாங்க அது. அப்புறம் வந்து வெறும் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு ஆக்சுவலாக பிரியாணி செம்மையாக வைப்பாங்க ஷெஃப் சுதர்ஷன். ஷெஃப் இல்லையா, குக்கா? ஷெஃப் நீ ஏர்ன் பண்ணுற டிகிரி என்கிட்ட இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டு. நாங்கள் முன்னாடிலாம் சண்டே வந்து இவங்க பிரியாணி வைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து நல்லா இருந்து சாப்பிடுவோம். பட் இப்போது வந்து அதெல்லாம் இல்லை. எல்லாருக்குமே பேபி வந்தாச்சு. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் பிஸியாக இருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு பொடி. ஆக்சுவலாக அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அதனால நாங்கள் இன்னைக்கு நிம்மதியாக சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அப்புறம் எந்திரிச்சிருவோம் பாதிலே எல்லாம் போட்டு போய் தூக்கணும். ஆக்சுவலாக இன்னைக்கு நான் தானே இந்த ஃபிஷ் கேட்டேன். நான் தான் இன்னைக்கு நண்டும் சாலை ஃபிஷ் சாப்பிடணும் போல இருந்துச்சு. அந்த திடீர்னு அந்த டேஸ்ட்டு சாப்பிடணும் போல இருந்துச்சு. பட் அதான் இந்த டேஸ்ட் செம்ம டேஸ்ட்டு, சரியான டேஸ்ட்டு ஃப்ரை. இதுக்காக தான் கேட்டேன். நண்டில் இப்படி கை தான் வச்சேன், எந்திரிச்சிட்டான். நான் போகலை, அவங்க போயிருக்காங்க. அதான் ஆரம்பிச்சாச்சு. பாருங்க, இதுதான் உண்மையான லவ். இப்படி யார் எடுத்து தராங்களோ அவங்களுக்கு தான் உண்மையான லவ் இருக்குன்னு அர்த்தம். காலு சுரு பிடிச்சிருக்கு.
ஆனால் கால் திமிரு பிடிச்சிருக்கு. அம்மா